இந்த மருந்து சீட்டில் உள்ள மருந்துகளை கொடுங்கள். இது மாத்திரைகளில் கிடைக்குமா? வீக்கத்திற்கான ஆயின்மெண்ட் உங்களிடம் உள்ளதா? இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த மருந்து சீட்டில் உள்ள மருந்துகளை கொடுங்கள். கொடுங்கள் அப்படின்னா கிவ். பட் நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட பொலைட்டாக கேட்குறோம் அப்படிங்கும்பொழுது ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் கிவ் என்னது? மருந்துகளை. ஸோ ப்ளீஸ் கிவ் த மெடிசின்ஸ். இந்த மருந்து சீட்டில் இருக்கிற மருந்தை கேட்குறாங்க. அப்போ மருந்து சீட்டு அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ளீஸ் கிவ் த மெடிசின்ஸ் இன் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட், இது மாத்திரைகளில் கிடைக்குமா? அப்போ இது கிடைக்குமா அப்படிங்கிறத இஸ் திஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்கலாம். என்னது? இது மாத்திரை அந்த ஃபார்மில் கிடைக்குமான்னு கேட்குறோம். மாத்திரை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ் திஸ் அவைலபிள் இன் டேப்லெட்ஸ்? நெக்ஸ்ட், வீக்கத்திற்கான ஆயின்மெண்ட் உங்களிடம் உள்ளதா? அப்போ உங்களிடம் உள்ளதா அப்படின்னா டு யூ ஹாவ் என்னது? ஆயின்மெண்ட். ஸோ டு யூ ஹாவ் அன் ஆயின்மெண்ட். எதுக்கு? வீக்கத்திற்கு. அப்போ வீக்கம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டு யூ ஹாவ் அன் ஆயின்மெண்ட் ஃபார் swelling. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கெஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.